வணக்கம். மேடம் வந்து அரும்பாக்கத்துலேருந்து வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அனுப்பிச்சாங்க மேடம்னா, மேடம் எப்படி உங்களுக்கு ஆக்ஸி ப்ளஸ் தெரியும்? ஆக்ஸி ப்ளஸ் வந்து பெங்களூரில் என்னோட குருவோட சன் விஜய் சுப்ராஜ் இருக்கார். அவர் மூலியமாக எனக்கு தெரியும் ஆக்டோ ப்ளஸ் பற்றி. அங்கே வந்து பிரியா மேடத்தையும் சிபி சார் பற்றியும் சொன்னாங்க. எனக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருந்தது. காலில் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம், பட் காலில் பேலன்சிங் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தூங்க மாட்டேன். அப்புறம் ஃபேஸ்லலாம் ரொம்ப பேச்சஸாக, அப்புறம் ஸ்டமக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் நான் தம்பிக்கிட்ட சுப்ராஜ் கிட்ட சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து மேடம் பற்றியும் சார் பற்றியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து அது வரத்துக்கே 1 மந்த் ஆயிடுச்சு. வந்து பார்த்தேன். மேடமும் சாரும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 சிட்டிங் தான் ஆகுது. நான் வந்து அதுக்குள்ளே எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் கால் பேலன்சிங் கிடையாது, அதெல்லாம் நல்லா இருக்குது. பெயின் இருந்தது, அதுவும் ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் எனக்கு வந்து ஸ்டமக்கில் இருந்த ப்ராப்ளம், ஃபேஸில் இருந்தது பேச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அடி வயிற்றில் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எடுத்ததுனால நல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்குது. பாடி வெயிட்டும் குறைஞ்சிருக்கு. ஃபேஸில் நல்லா தெளிவாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன். சொல்ல தேவையில்லைங்க, அவங்களே எல்லாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப போகிறாங்க. எல்லாமே நல்லா எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நான் இதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃபர்தராக நான் வந்து நிறைய பேருக்கு இதை பற்றி பயனடையணும், தெரிய மாட்டேங்குது. நானும் வீட்டு அரும்பாக்கத்தில் தான் இருக்கேன். இங்கே அண்ணா நகர் எங்கள் வீட்டு பக்கத்து 3 தெரு தள்ளி இருக்குது. எனக்கு தெரியல. பெங்களூர் போயிட்டு இருந்தால் கண்டுபிடிச்சேன். மேடம் கண்டுபிடிச்ச பிறகு வீடியோ டன் என்னோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மக்கள் அனைவரும் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் இது ஒரு இடம் இருக்குது, நீங்கள் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக பயனடையணும். அதான் பேக் பெயின், நம்மளோட லேடிஸ்க்கு நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, நம்மளோட டெஃபிஷியன்சி என்ன இருக்குது அதையெல்லாம் நமக்கு க்யூர் பண்ண முடியும். அதெல்லாம் நமக்கு தெரியாமையே இருக்கும். அதை குறைச்சாலே நமக்கு உடம்புல ஒன்றுமே கிடையாது. அந்த டெஃபிஷியன்சி என்னென்ன டெஃபிஷியன்சி இருக்குன்ட்டு பிரியா மேடம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான அது இருக்குது. அதனால் நல்லா ரெடியூஸ் ஆகுது. நம்ம ஏஜ் ஆன பிறகு நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கலாம், ஹெல்தியான ஏஜிங் கொண்டு போகலாம் அப்படின்ட்டாங்க மேடம். ஆமாம். அதே சமயத்தில் நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கணும். அதுக்காக தான் தேடி கண்டுபிடிச்சி கடவுளே நான் நிறைய ப்ரேயர் பண்ணேன். அது மெயினாக வந்து எனக்கு பரமாச்சாரியார் ரொம்ப இஷ்டம். மேடம் இதில் பார்த்தா எனக்கு பரமாச்சாரியர் இங்கே அமிச்சா மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. நான் நிறைய வாட்டி என்னோடய பூஜையில் வந்து மகான்களில் பரமாச்சாரியர் இருக்காங்க. அதில் கேட்பேன், எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, என்ன பண்ணுறது, எனக்கு எதை காமிச்சு கொடுங்க, எனக்கு காமிச்சு கொடுங்க சொல்லிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஆக்டோ ப்ளஸ் தான் எனக்கு கிடைச்சிது. அது பரமாச்சாரியோட இது அது வழிகாட்டுதல் தான் நான் வந்தேன். அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன். அப்போ தான் எனக்கு கரெக்டான ஹாஸ்பிட்டல் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இங்கே வந்தேன். எல்லாமே நல்லாயிருக்கு. மக்கள் அனைவரும் வந்து இந்த ஆக்டோ ப்ளஸ் வந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பயனடைங்க. ரொம்ப ரொம்ப மினிமம் பேமெண்ட் தான். பேமெண்ட்லாம் கூட ரொம்ப பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம உடம்புக்கு நார்மல் தான். டே டு டே நம்ம மெடிசன் நிறைய சாப்பிட்றத விட இதை மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சைடு எஃபெக்ட் கிடையாது, அதுதான் முக்கியம். எனக்கு ஏன்னா என் சிஸ்டரும் டாக்டர் தான், என் பையனும் டாக்டர் தான், மருமக டாக்டர் தான். இருந்தாலும் நான் ஆக்டோ ப்ளஸ் தான் வரேன். அலோபதி மாத்திரை எடுத்துக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அலோபதி மாத்திரை ரொம்ப கம்மி, அதுவும் குறைச்சிட்டே வந்துட்டேன். இன்னும் நான் சில வாக்கிங்லாம் பண்ணேன்னா இன்னும் மேடம் நிறைய சொல்லியிருக்காங்க, செஞ்சேன்னா இன்னும் நல்லா வந்துடுவேன், பெட்டராக இருப்பாங்க. ஆமாம். இன்னும் ஒரு 30 to 40% தான் எனக்கு ரெமெடி கிடைக்கணும், அவ்வளோதான். அதில் நான் கொஞ்சம் வாக்கிங் போகல, அதுதான் ஒரு அது போல. அதனால அதையும் பண்ணினா நல்லா வந்துடும். ஆக்டோ ப்ளஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது நம்மளோட மகான்கள்லே முக்கியமானவர் பரமாச்சாரியர். அவரை வர்ஷிப் பண்ணுறாங்க மேடம். அவரோட கிஃப்ட் அவன் மேடத்துக்கு நிறைய இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்கோட மேடமும் சாரும் பண்ணுறதுலே நமக்கு வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை பண்ணிங்கன்னா நம்ம லைஃபுக்கு நல்லது. சர்வீஸ் தான், அவங்க சர்வீஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலே டாக்டர்ஸ் இருக்காங்க. அதில் இவங்க ஒரு வழிகையான சர்வீஸ் இது. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், அதுதான் என்னோடய ஆசையே. அந்த புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சைட் எஃபெக்ட் கிடையாது நமக்கு, அதுதான். அலோபதியில் போனால் நமக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது. இது வந்து டாக்டர்ஸ்
அவங்க இருந்து வந்து இந்த வார்த்தைகள் வந்து இது வந்து ஹியூஜ் ஹானர் ஃபார் மீ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம் இன்னைக்கு வந்தபோது சொன்னாங்க, நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன தெரியுமா மேடம், நான் என் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. அது பார்த்துக்கணும்னு நினைச்சோன்னே வர வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ப்ளஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து நான் எப்பயுமே யோசிப்பேன் எப்படி மக்கள் இங்கே வராங்க அப்படின்னு. அந்த மக்களுக்கான கனெக்டான ரீசன் வந்து மேடம் சொல்லிட்டாங்க. அந்த கனெக்ட் எப்போன்னா நம்ம அன்ஆன்சர்டு ப்ரேயர்ஸ் நம்ம நினைப்போம், அந்த அதுக்கான ஆன்சர் என்னைக்காவது கிடைக்கும். ஏதாவது யூடியூப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்க்ரோலிங்கில் உங்கள் கண்ணில் படும், இல்லை யார் மூலயமாவது உங்களுக்கு வரும். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, எதுக்காக யூடியூப் வீடியோ பண்ணுறீங்க, கண்டென்ட் இல்லாமல் ஏன் வந்து டெஸ்டிமோனியல் அப்படின்னா, ஸோ அரும்பாக்கத்தில் தான் இருக்காங்க மேடம், ஆனாலும் ஆக்சி ப்ளஸ் அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ப்ராப்ளம் யாராவது இருக்கவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்ணில் படுறதுக்கு தான் இந்த வீடியோ மெயின். பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து, நான் பெங்களூரில் நியூஸ் கேட்டு கூட, நான் ஒருத்தர் வந்து பெங்களூர்லேருந்து பெயின்காக ஒருத்தர் சிபி டாக்டர் பார்த்து யூடியூப்பில் ஜஸ்ட்டு நான் அப்படியே பார்த்துட்டே வச்சேன். இந்த இவரது பார்த்தோன்னே ஐயோ நமக்கு இது சொன்னாங்க, நம்ம ஏன் பண்ணல, உடனே அடுத்த நாளே ஓடி வந்தேன். அதுமாதிரி இப்போ கூட நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போது உஷான்றவங்க இப்போ அரும்பாக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க புதுமலை ரோடில் தான் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எனக்கு பெயின் கீதா மேடம் அப்படி இப்படின்னாங்க. ஜி ஒன்றுமே இல்லை ஜி, நீங்கள் வாங்க, இப்போ நான் கீழே போய் எங்கள் டாக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து உங்களை டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் அடுத்து அவங்கள கூப்பிட்டு வர போகிறேன். அதனால் பெயினுக்கோ மற்ற நம்ம ஹெல்த்து நார்மல் இஷ்யூக்கோ ஆக்டோ ப்ளஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் அது கண்டிப்பாக எல்லாரும் வரணும். இது வந்து ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆகிடுச்சு, ஃபேமிலி ஆஃப் டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன். மேடம் இன்னைக்கு எனக்கு இன்னொரு ஃபோட்டோ காமிச்சாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப கனெக்டடான ஃபோட்டோ. இதுவரையும் அந்த மகானோட ஆசைகள், அவங்களோட பிளெஸிங்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சி ப்ளஸ் கனெக்ட் ஆகும். அது வந்து ரொம்ப வந்து அது இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மேடம். அதில் ஒரு டாப் 3 இம்ப்ரூவ்மெண்ட்னா உங்கள் ஹெல்த்தில் வந்து அதில் ஃபர்ஸ்ட் 1, 2, 3னா நீங்கள் என்ன ரேட்டிங் பண்ணுவீங்க மேம்? பெயின் ஃபஸ்ட்டு. பெயின் தான் நமக்கு ரொம்ப, தூக்கம் வராது, ஒன்றும் வராது, அதுதான் மெயின் பயங்கர ரிலீஃப். புரியுது. அப்புறம் நமக்கு வந்து உள்ள அந்த பேலன்சிங் இல்லை எனக்கு, அதெல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஓட்டவே பயப்படுவோம், நல்லா 2 வீலர் ஓட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அவுட்டர் நம்ம ஃபேஸு டார்க்காக இருந்தது, அந்த பேச்சஸ்லாம் நிறையா இருந்தது. நாங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்லாம் எடுத்து வைக்கல மேடம், அதெல்லாம் நல்லா இருக்கு. வெரி குட். ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 சிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட், இதில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்வேன் யார்கிட்ட பேசும்போது, உனக்கு தெரிஞ்சு நீ கும்புற கடவுள் நான் கும்புற கடவுள் ஒன்றா இருக்கிறனால தான் நம்ம கனெக்ட் ஆகி இங்கே பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுவோம். அது நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரேயர் பண்ணுறதும் அவங்க ப்ரேயர் வச்சுருக்க பூஜிக்கிற இது மகானும் சாமிகளும் எல்லாம் ஒன்றா இருக்கிறனால இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னை கொண்டு போய் இங்கே சேர்த்ததே அந்த கடவுள் தான். அதுதான் உண்மை. அதான் உண்மை. அதில் வந்து நிறைய டைம் சொல்வேன், யாரோடய பேசும்போதெல்லாம் சொல்வேன், ஏதோ நம்ம 2 பேரும் ஒரே இது வாஷ் பண்ணோம், எப்பா என் குழந்தை வரா கொஞ்சம் பார்த்துக்கோ, என் குழந்தை இங்கே வந்துட்டுருக்கா நீ பார்த்துக்கோ சொல்லி தான் இங்கே அனுப்புகிறாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சமான கடவுள் கூட என் குழந்தை வந்திருக்கா நீ ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுமான்னு சொல்லி அவங்ககிட்டயும் சொல்லுவாங்க. அதனால நமக்கு இன்னும் குயிக்காக நம்மளோட ஒர்க் அவுட் ஆகும். அது கண்டிப்பாக அவங்களால க்யூஆர் பண்ண முடிஞ்சது. அவங்க வந்து எப்படின்னா இந்த சென்ஸ் ஆஃப் ஹீலிங் சொல்லுவாங்க. கடவுளை நம்ம உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த கைடன்ஸ் தான் ஆக்சி ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் வந்து 200 டைம்ஸ் 1000 டைம்ஸ் உண்மை 1000 டைம்ஸ் உண்மை. ஏன்னா அதுதான் கொண்டு வந்து எங்களெல்லாம் சேர்த்துருக்கு. இது மாதிரி நான் ஒன்றும் இல்லை, எத்தனையோ மக்கள் இது மாதிரி வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவனோட கனெக்ட் ஆகிறவங்களாம் கண்டிப்பாக கொண்டு வந்து எல்லா சாமிகளும் கொண்டு வந்து ஆக்டோ ப்ளஸ்ல விட்டுருவாங்க. இதை விட யாருமே இப்படி ஒரு உண்மையிலே அதுதான் மேடம். எல்லாத்தையுமே கேட்கறதா மேடம், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆக்சி ப்ளஸ் ஒன் வேர்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக் அண்ட் வந்து ஃப்ரீ. உடம்புல வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டோம். நமக்கு அந்த கவலையே கிடையாது, ஐயோ நான் என்ன ஆகும் ஏதாகும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிருது, ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் நான் ஃப்ளையிங் தான். அதாவது எனக்கு வந்து வெயிட்டே இல்லை இப்போ உடம்புல, ஆமாம் லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஃப்ளையிங் தான். அதாவது மனசுக்குள்ளே எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அப்படி அழுத்தம் அதெல்லாம் சொல்கிறாங்களே ஒன்றுமே கிடையாது, ஃப்ரீயாக இருக்குது, ஒன்றுமே எதுக்கும் பயப்படுறதில்லை உடம்புக்கு. ஸோ மச் மேடம், தேங்க்யூ ஸோ மச். அதான் அந்த கைடன்ஸாக உங்களுக்கு வந்து எனக்கு தோணும். இது வந்து எப்படின்னா இந்த வீடியோ வந்து அகெயின்
அரும்பாக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட இது தெரியாமல் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் மீன்ஸ் அ லாட். இவ்வளோ நாள் எனக்கு தெரியாத மேடம் வந்து மகாபெரிவா கும்பிட்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு தான் மேடம்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். அவங்களோட பூஜை அறையில் என்னோட குருவோட ஃபோட்டோ போகுது. ஸோ இட்ஸ் லைக் அவங்க என்னன்னா என் குழந்தைய பார்த்துக்கோன்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்காக நான் இது கொடுத்து அனுப்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இவங்களோட மகாபெரிவா ஃபோட்டோ பார்த்தோன்னே வந்த உடனே ஆஹா இவ்வளோ பெரிய அழகாக வச்சிருக்காங்களே, வரைஞ்ச வச்சிருக்காங்களே, கிடைக்காது. நம்ம எவ்வளோ இடத்துல சர்ச் பண்ணியிருக்கோம். எனக்கு இதே தான் போல யோசிச்சிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. மகான்கள் நிறைய மகான்கள் அதில் இந்த ஒரு பார்த்த உடனே அந்த ஒரு மாதிரி வைப்ரேஷன். இந்த ஃபோட்டோ வந்து எங்கேயுமே இருக்காதுங்க. யாராவது அப்படி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆக்சி ப்ளஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி டு கிவ் மை குரு ஃபோட்டோ டு எவ்ரி ஒன். இது வந்து நான் வந்து ஒரு பேமெண்ட் அதெல்லாம் செகண்டரி. இது வந்து இட்ஸ் அ பிளெஸிங் டு மீ, இட்ஸ் அ ஹானர் டு மீ. ஸோ இது வந்து நான் எத்தனையோ நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணது மேம். இது வந்து ஒரு 7-8 வருஷமாக இருந்து அதை வரைஞ்சு அது கண்ணில் அந்த மாதிரி கொண்டு வந்து கண்டிப்பாக இது ஆல்மோஸ்ட் 7 years ஆச்சு அந்த ஃபைனல் அவுட்புட் எனக்கு வரதுக்கு. ஸோ இது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த அவுட்புட் உங்களுக்கு என்ன கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்கனாலோ இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணிங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேம்க்கு இன்னைக்கு இந்த ஷீ இஸ் பிளெஸ்ட் டு ஹேவ் மை குரு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். 2026 எனக்கு பெரிய ஃபஸ்ட்டு பாபாக்கு அப்புறம் அடுத்த அந்த மகான் நம்ம வாழ்ந்த காலத்தில் இருந்த மகான் வாழும் மகான் எனக்கு கிடைச்சதில்ல. பெரிய அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு கிடைச்சதில்ல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்நாளெலாம் மறக்கவே மாட்டேன். இந்த ரிவ்யூ வந்து மோர் தென் த ரிவ்யூ இட்ஸ் அன் எமோஷனல் மொமெண்ட் ஃபார் அஸ். இன்னைக்கு அவ்வளோ பிஸி டே எனக்கு. ஆனாலும் இது வந்து மேடம் கேட்டோன்னே என்னால் மறக்கவே முடியல. அது வந்து இட்ஸ் லைக் எனக்கு ஒரு சந்தோஷம், சின்ன சந்தோஷங்கள்ல அந்த அதில் ஒரு சின்ன சந்தோஷங்கிறது பெரிய எனக்கு ஒரு பாக்கியம்னு நான் சொல்லுவேன். அது உண்மை மேம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.